फ्रेंड्स एल्लोरुक्कुम वणक्कम वेलकम टू मिसेस नित्या किचन இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் பாசி பருப்பு அல்வா பண்ண போறேன் அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துர்க்கேன் இப்போ இத வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன் இத வந்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பாசி பருப்பை ஒரு தடவை நான் களைஞ்சி கொண்டு வந்துட்டேன் இப்போ இத வந்து நம்ம குக்கர் பாத்திரத்துல சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து களைஞ்ச பாசி பருப்பை குக்கர்ல சேர்த்தாச்சு நம்ம எந்த கப்பால அளவு எடுத்தோமோ அதே கப்பால 3 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போறேன் 1 2 3 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்தாச்சு அங்கங்க நமக்கு கட்டியா இருக்கும் அதை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ இந்த குக்கரை வந்து மூடி வச்சிடுறேன் குக்கரை மூடியாச்சு இப்போ நம்ம வந்து வெயிட் போட்டுறலாம் ஒரு 4 விசில் வரணும் 4 விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4 விசில் வெச்சு நான் வந்து இந்த அளவுக்கு கொலஸ்ட்ரால் எடுத்து வச்சிருக்கேன் இத கரண்டியை வச்சு நல்ல கிளறி விட்டுறலாம் இந்த பாசி பருப்பு அல்வா டெக்ஸ்சர் நமக்கு நல்லா வரணும் அப்படினா ஆனா இப்போ இது வந்து நமக்கு சூடா இருக்கு இது நல்லா ஆறணும் ஆறற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ள நம்ம வந்து நெய்யில நம்ம வந்து முந்திரி பருப்பு எல்லாம் தாளிச்சு வச்சிரலாம் இப்போ வந்து அடிகனமான கடாய் எடுத்துர்க்கேன் அதுல நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நான் ஒரு 7-8 முந்திரி பருப்பு எடுத்துர்க்கேன் எடுத்துட்டு இத வந்து நம்ம நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துறலாம் இப்போ நான் இந்த பாசி பருப்பு அல்வாக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு மட்டும் தான் நான் வந்து சேர்க்கிறேன் உங்களுக்கு வந்து பாதாம் அதனா போடணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு லைட் கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நான் நல்லா வறுத்து அது ஒரு பிளேட்ல எடுத்தாச்சு இப்போ நான் மறுபடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுர்க்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம நெய்யில நல்லா வறுத்துக்கலாம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மைதா மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாம கட்டி எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு அல்வாவுடைய டெக்ஸ்சர் வந்து நல்லா வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பருப்பு வந்து நல்லா மசிச்சாச்சு கையாலேயே நல்லா மசிச்சிட்டேன் உங்களுக்கு வந்து இதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல நமக்கு வந்து பருப்பு வெந்திருக்கு அப்படினா நீங்க மிக்ஸில அரைச்சிக்கலாம் எனக்கு பருப்பு வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கறனால நான் மிக்ஸில போடாம நான் இந்த மாதிரி கரண்டியை வச்சே நல்லா மேஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நான் சேர்த்துக்க போறேன் பக்கத்துல பாத்தீங்கன்னா இதுவும் நல்ல நமக்கு வறுபட்டுருச்சு நல்ல ஒரு வாசனையும் வந்துருச்சு நான் வந்து அடுப்பை ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல வெச்சிட்டு நான் வந்து கைவிடாம இந்த மாதிரி வறுத்து நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பாசி பருப்பு மேஷ் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துக்க போறோம் இப்போ நம்ம வந்து பாசி பருப்பு போட்டதுக்கு அப்புறமா இத வந்து நல்லா கைவிடாம கிளறி விட்டுடலாம் இப்போ நான் வந்து மறுபடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் சேர்த்ததுக்கு அப்புறமா இத வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம பாசி பருப்பு எடுத்திருந்தோம் அதால நான் வந்து 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் நான் வந்து 1.5க்கு கொஞ்சம் கூடுதலாவே தான் நான் வந்து சேர்த்திருக்கேன் 1.25 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்திருக்கேன் ஏன்னா அப்பதான் நமக்கு ஸ்வீட் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் இத போட்டது இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு சர்க்கரை எல்லாம் உருகி நல்ல நமக்கு அந்த பாசி பருப்போட சேர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல நான் வந்து கொஞ்சமா நான் வந்து ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் எடுத்துர்க்கேன் அதை நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுல கலர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க சாஃப்ரான் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பிளெயினா கூட செஞ்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆரஞ்சு கலர் இது சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் இது போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம எந்த அளவுக்கு விடாம நம்ம கிளறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அல்வாவுடைய டேஸ்டும் சரி அந்த டெக்ஸ்சரும் சரி சூப்பரா இருக்கும் நெய் மட்டும் கொஞ்சம் தாராளமா விட்டுக்கணும் அப்பதான் இந்த அல்வா வந்து ரொம்பவே சாஃப்டா சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இடையில 2 ஸ்பூனா நீங்க வந்து சேர்த்துக்கோங்க
மறுபடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு திருப்பி கிளறி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அல்வா பதம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த அல்வாவே செஞ்சு முடிச்சிடலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய பாசிப்பருப்பு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.